சம்மர் ஹாலிடே ஸ்டார்டட். ஒரு வழியா எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. லீவ் விட்ட கையோட மொத நாளே நான் கிச்சன்ல கவுண்டர் டாப் ஃபுல்லா சோப் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். இந்த எண்ணெய் வச்சிருந்த பாட்டில்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் நான் கிளீன் பண்ணியிருந்தேன். ஒரு 2, 3 டேஸ் பிஃபோர். அது வச்சிருந்த ட்ரே, அது வச்சிருந்த இடம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணலாம். ஓவராலா கவுண்டர் டாப்பே ஃபுல்லா சோப் போட்டு கிளீன் பண்ணி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வேலையா அதுதான் செய்யணும்னு ஆரம்பிச்சேன். அதுக்கு மேல இருக்க ஷெல்ஃபெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணலான்னு நெனச்சேன். பட் அந்த ஆயில் பாட்டில்ஸ்லாம் கழுவுனதுனால, சரி அத முதல்ல வைக்கிறதுக்கான பிளேஸஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கு மேல ஷெல்ஃப்ல இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து, வெயில் டைம்ல நம்ப செஞ்சோம்னா, அது சீக்கிரமா வெயில்ல வச்சா காஞ்சிரும். அண்ட் திரும்ப வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு கவுண்டர் டாப் தான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எண்ணெய் வச்சிருந்த அந்த ட்ரே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிரீஸியா இருந்தது. அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் யூஸ் பண்ண சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ லைசால் இருக்கு இல்லையா? அது வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு. நம்ம வினிகர், பேக்கிங் சோடா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் விட இந்த லைசால் யூஸ் பண்ணா எனக்கு என்னமோ ரொம்ப டக்குன்னு போகுற மாதிரி இருக்கு. ஸோ அது கூட வந்து நான் பேக்கிங் சோடா, வினிகர், ஹேண்ட் வாஷ் அதுக்கப்புறம் விம் இல்ல ப்ரில் எது இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே மாரி நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணி விட்டுட்டு, ஒரு 2, 3 மினிட்ஸ் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஜன்னல் கம்பியில இருக்கிற அந்த பிசுக்கு கூட வந்து லைசால் போட்டிங்கன்னா, அவ்ளோ சூப்பரா வந்து போயிடுது. ஸோ இந்த ஆயில் வைக்கிற இந்த ட்ரே வந்து வயரிங் வேலை பண்ணும்போது நம்ம பாக்ஸ் மாரி அடிப்பாங்க இல்லையா உள்ள, அதுதான் நான் ஆக்சுவலா வந்து பெயிண்ட் பண்ணி, அதில ஒரு குட்டி டைல் பீஸ் ஒண்ணு வச்சு, அதில தான் வச்சுட்டுருக்கேன். அது வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அது ஆக்சுவலா உடன் தானே அது. உடன் பாக்ஸ் மாரி தான். ஸோ அதுதான் வந்து நான் இத்தன வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பெயிண்ட் வந்து ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வந்து நான் லைட்டா சொரண்டு, திரும்ப வந்து நான் பெயிண்ட் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாரி தான் அத மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். அது பார்க்கவும் ரொம்ப நீட்டா, அழகா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் கவுண்டர் டாப் வந்து ஒரு சைடு ஃபுல்லா நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு எப்பவுமே நான் வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா, அது வந்து தண்ணி படுற ஏரியா இல்லையா? ஸோ அத நான் வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அத முடிச்சுட்டு, பட்டர் வந்து எடுத்து வச்சிருந்தேன் நானு. ஐ மீன் செட் பண்ணி வச்சிருந்தேன். பட்டர் செஞ்சு அத அப்படியே ஒரு ட்ரேல செட் பண்ணி வச்சிருந்தேன். இது மாரி குட்டி, குட்டி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கு ஒரு சப்பாத்திக்கோ, இல்ல ஒரு தோசைக்கோ, பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால, அத ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத எடுத்து கட் பண்ணி, கொஞ்சமா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். சேம் வே லெமன் எல்லாத்தையுமே பண்ணுவேன். நான் இத ப்ரீவியஸா ஒரு வீடியோலயே காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாரி தான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், ஈஸியா இருக்குன்றதுனால. இதோட வந்து நைட்டு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. டிஃபனுக்கு வந்து கண்டிப்பா எனக்கு எக்கு ஊத்தி தான் சாப்பிட போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். முடக்கத்தான் கீரை தோசை வந்து ஆளாளுக்கு 1, 1 அண்ட் வெள்ள மாவு தோசை. ஏன்னா முடக்கத்தான் கீரை தோசை வந்து கொஞ்சம் இருந்தது மீதி. சரி அத வைக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு ஒரு தோசை முடக்கத்தான் தோசையும், ஒரு ஒரு தோசை எக் தோசையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக் தோசை சாப்பிட்டேன். எக் தோசை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 40 டேஸ்க்கு மேல ஆகுது. ஏன்னா நம்ம ஈஸ்டர் அப்போ ஃபாஸ்டிங் இருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வெறிய தீர்த்துக்கிறதுக்காக இப்போலாம் டெய்லி வந்து எக் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நைட்ல. 2 எக் தோசை குடுத்தா கூட சாப்பிடுவேன். எக் வந்து அதில ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. அப்படியே லைட்டா திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சு உடனே எடுத்துருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த இயரிங் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா பாப்பா வந்து நாளைக்கு வந்துருவா ஊர்லேருந்து. அவ வந்துட்டான்னா இந்த இயரிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் கண்டிப்பா பண்ண முடியாது. அவ கூட வச்சுட்டு பண்ணோம்னா கண்டிப்பா எதையாவது 1, 2 எடுத்து விளையாடுவா. மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இத வந்து இன்னைக்கே முடிச்சு வச்சிடலாம். மத்ததெல்லாம் கூட நம்ம அவள வச்சுட்டே பண்ணாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். இந்த இயர் ஃபுல்லாவே ரொம்பலாம் வந்து இத நான் அடிக்கடிக்கலாம் வைக்கல. அப்பப்போ எடுத்து நடுவுல வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுவேன். பட் லாஸ்ட் கொஞ்ச நாள் வந்து கண்டமேனிக்கு எல்லாத்தையும் அவுத்து அவுத்து லீவ்ல பண்ணிக்கலான்னு போடுறதெல்லாம் அப்புறம் அப்படியே அவுத்து எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் கிடைக்குதோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லா நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு இப்போ பண்ணிட்டுருக்கேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய ஸ்டட்டு நல்ல பால் மாரி நல்லா அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து மெயினா குர்த்தி போடும்போது தான் நான் போடுவேன். ரொம்ப அழகா இருக்கும். சாரீஸ்க்குமே கூட வந்து ஒரு கொஞ்சம் எலிகென்ட்டான அந்த காட்டன் சாரீ டைப்லலாம் இருக்கிறதுக்குலாம் வந்து இந்த மாரி போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இயரிங்லாம் பல வருஷம் ஆகுது வாங்கி. நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் அத வந்து நல்லா இருக்குன்னு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த மாரி ஸ்டர்ட்ஸ் எல்லாமே வந்து குர்தீஸ்க்கு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். மெயினா வந்து இப்போ ஈவினிங் டைம்ல அவுட்டிங் போறோம், பீச் போறோம் அந்த மாரி டைம்லலாம் வந்து டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதில ஒரு 2, 3 கலர் தான் வச்சிருக்கேன். இப்ப தான் வந்து நான் நெறைய அந்த ஸ்டட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட தங்கச்சி தான் நெறைய ஸ்டட் யூஸ் பண்ணுவா. அவள்ட்ட எப்பயாச்சும் ஒரு ஒரு டைம்ல வாங்கி போடுறப்போ, ஓகே நல்லா தான் இருக்கு எனக்கும் அப்படின்ற மாரி தோண ஆரம்பிச்சது. மெயின் என்னன்னா, நம்ம ஸ்டட் போட்டோம்னா, அதுக்கு தகுந்த மாரியான ஹேர் ஸ்டைல் பண்ணி நம்ம ஸ்டட் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எடுத்து தான் காட்டுது. அது இப்ப தான் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு, நான் வந்து அத யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். மெயினா அந்த குர்தீஸ்க்காக மட்டும் தான். சாரீக்கு அந்த 2டே 2 பெரிய இது மட்டும் தான் போடுவேன். மத்தபடி இந்த மாரி நெறைய ஸ்டோன் வச்ச ஜிம்கீஸ்லாம் நெறைய வச்சிருந்தேன். அதுவும் ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் வந்து ஒரு பயங்கர ட்ரெண்ட்ல இருந்தது. ஒரே ஒரு கல்லு வச்சு
கீழே வந்து 2 முத்து ட்ராப் வச்ச மாரியானது வந்து நான் எல்லா கலர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 12, 13 இயரிங்கெல்லாம் வச்சுருந்தேன். ஒண்ணு கூட இப்போ இல்ல. அது மாரி கிடைக்குதான்னு கூட தெரியல இப்போ. இப்போலாம் இந்த மாரி ஜும்கா டைப்பு, தண்டா டைப்பு இந்த மாரிலாம் நெறைய வருது. ஸோ ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி நம்மளும் மாறிக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய ஜும்காஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ. இதெல்லாம் புதுசு. இன்னும் யூஸ் பண்ண கூட இல்ல. அப்படியே இருக்கு. கலர் வந்து தெரியாம நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா அதாவது புடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கலர்ல எனக்கு வந்து சாரியோ, குர்த்தியோ இல்லவே இல்ல. ஸோ அதனால அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். புதுசாவே இருக்கு. ஸோ புதுசெல்லாம் ஒரு இதில வைக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த பெரிய பெரிய ஜும்கா டைப்லாம் போட்டா என்னோட ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல குண்டு ஃபேஸ் மாரி இருக்கும். ஸோ அதனால அதில பெருசா நான் என்னுடைய போட்டு போட்டு எனக்கு பழக்கம். இப்போ கோல்டு இயரிங்லுமே எனக்கு வந்து பெருசு பெருசா போட்டா தான் நல்லா எடுத்து காட்டுற மாரி இருக்கும். லாஸ்ட்டா இப்போ நான் சொல்லியிருப்பேன். ஜிஆர்டில நான் எடுத்திருப்பேன். ஒரே ஒரு குட்டி இயரிங். அது என் ஃபேஸ்க்கு எடுக்குமான்னு எனக்கு தெரியல. அத நான் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எடுக்காதுன்னு ஒமிட் பண்ணது அதெல்லாம். சும்மா வச்சு பார்க்கலாமேன்னு வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்ததுன்னு எடுத்த இயரிங் அது. ஸோ அந்த மாரி இந்த மாரி பெருசு பெருசா தட்டையா தான் நான் எப்பவுமே போடுவேன். ரொம்ப நல்லா இருக்க மாரி இருக்கும் அது. ஸோ அதையும் போடுறேன். இதையும் இப்போலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டா நான் காட்டுனது வந்து நீல்கிரிஸ்ல தான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஏதோ ஹேண்ட்மேடுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. அது வந்து என்னுடைய பர்த்டேக்காக நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லைட் வெயிட். நீங்க லைட் வெயிட்டான இயரிங் தான் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க. ஆனா கலர் கலரா வேணும் அப்டின்னா, நீங்க ஹேண்ட்மேட் போலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பேப்பர்ல தான் செய்றாங்க போல இருக்கு. ஸோ அது மாரி லைட் வெயிட்டா நீங்க போலாம். நான் நெறைய வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்டா தான் இருக்கும். பார்க்க பெருசு பெருசா இருக்குமே தவிர, அது பார்ப்பேன் நான் வெயிட் இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் வாங்குவேன். நெறைய ஸ்டட்ஸ் தான் வச்சிருப்பேன். ஸ்டட் டைப்லயே வந்து கலர் கலரா ஜிம்கி வச்சு இல்ல சாரி ஸ்டோன் வச்சு அந்த மாரி தான் நெறைய யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து தனித்தனியா ஒரு ஒரு பார்ட்டிஷன் இருக்கிற மாரியான கம்மல் பாக்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு ஒரு கம்மலையுமே அதாவது கல்லு வச்சது அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து ஒரு ஒரு ரேப்பர் போட்டு, இல்ல அது வாங்குறப்போ ஒரு கவர் இருக்கும் இல்லையா? அத அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதில போட்டு தான் வைப்பேன். அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு இடிச்சு அந்த கல்லு விழாம இருக்கும் அப்படின்றதுனால. ஒரு பெரிய பார்ட்டிஷன் பாக்ஸ் வாங்கணும்னு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் அத வாங்குனேன்னா, உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்றத காட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டேன். அவ்வளோதான். சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ வேலை செஞ்சோம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே கிளீனிங், அவுட்டிங் இந்த மாரி கொஞ்சம் ஜாலியான வீடியோஸ் தான் வரப்போகுது. ஏன்னா லீவ் என்ஜாய் பண்ணணும்ல. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் ஆல்வேஸ். டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.